எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துட்டீங்க. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு பேடா ஷேக் தான் அது. பட் அதோட ப்ரொசீஜர் எல்லாமே சின்னதாக தான் இருக்க போது, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக தான் அந்த ஷேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஷேக் தான் அது. தென் அதோட ட்ரான்சிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஓவர் ஷூட் கர்வ் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்மூத்தான ஓவர் ஷூட் கர்வ் என்ன அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ் கைஸ், அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோவில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரேஷியோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் இமேஜ் ஆர் வீடியோ கொடுத்துட்டு நான் ஒரு 2 வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். VSCO எஸ், இந்த கிளிப் ஆட் பண்ணிக்கிறேன். 40.40 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். தென் இன்னொரு கிளிப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிளிப்ஸ் வச்சா மட்டும் தான் ட்ரான்சிஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக 2 கிளிப் ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. போனதுக்கப்புறம் சர்ச்சில் போயிட்டு டைல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ், டைல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மிரர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ஸ்பீடாக போகிறோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணிக்கிறேன். மிரர் ஆன் பண்ணி வச்சுட்டு தென் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச் போங்க. சர்ச்சில் போயிட்டு ஆசிலேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எஸ், ஆசிலேட். இதில் ஆங்கிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அக்யூரேட்டாக வச்சுக்கோங்க. எஸ், 90 டிகிரி. எஸ், 90 டிகிரி வச்சுட்டேன். தென் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அதிகமாக வச்சுக்கோங்க. எஸ், 5 ஹெட்ஸ் கரெக்டாக இருக்கும். 5 ஹெட்ஸ் வச்சுக்கோங்க. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் 0 வச்சுருங்க. இங்கே ஒரு கீ, ஸ்டார்டிங்கில் ஒரு கீ. எஸ், மேக்னிடியூட் கிட்டத்தட்ட 250 வரைக்கும் கொண்டு போய்க்கோங்க. ஸ்டார்டிங்க்கு கொண்டு வந்துக்கோங்க. தென் இங்கே கர்வ் வைக்க போகிறோம். எஸ், இந்த மாதிரி ஒரு கர்வ் தான். ஆசிலேட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ஆசிலேட் 116 வச்சுருக்கேன். 116 அரௌண்ட் 116. நீங்கள் இதனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் அதிகம் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஆசிலேட் ஆகும், இன்னுமே ஷேக் ஆகும். எஸ், இந்த மாதிரி ஒரு கர்வ் வச்சுக்கிறேன். தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர். இதில் தான் முக்கியமான எஃபெக்ட் இருக்குது. முக்கியமாக இதில் மட்டும்தான் வேலையே பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு கீ, பக்கத்துலேயே இன்னொரு கீயும் வச்சுக்கிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டியூன் 0.50 வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. ஸ்கேல் ஆஃப் பண்ணி விட்ருங்க. தென் திரும்பியும் கம்மி பண்ணுங்கள். 0.60 வரைக்கும் வச்சுக்கோங்க. எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க, மோஷன் பிளர் போங்க. எஸ், தென் இப்போ மீதி 2ஐயும் ஆஃப் பண்ணுங்க. இதில் ஸ்கேல் மட்டும் இருக்கட்டும். இப்போ 2 கீ வைங்க டியூனில். ஃபஸ்ட்டு கீழே 0.50 வச்சுக்கோங்க. தென் செகண்ட் கீழே 0.20 வச்சுருங்க. ஓகே, ஃபைன், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு எஃபெக்ட், எக்ஸ்போசர் அண்ட் காமா. இது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கீ, 2 கீ வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற கீயை நல்லாவே அதிகம் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி முன்னாடி எடுத்துக்கிறேன். ஸோ கீ வச்சிடுறேன். ஸோ நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரான்சிஷன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னோம்ல, அதுதான் ரொட்டேஷன் பண்ணி காட்டுறேன். எஸ், 2 கீ வச்சுக்கிறேன். -154 வரைக்கும் வச்சுக்கிறேன்.
நல்லாவே பார்த்துக்கோங்க. -154 வச்சுக்கிறேன். இதில் போய்ட்டு கர்வ் ஃபஸ்ட்டு இப்படி வைக்கிறேன். தென் அதை இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, அதை வந்து இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தென் 3 டாட் கிளிக் பண்ணிட்டு எனேபிள் ஓவர்ஷூட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிறத லைட்டாக ட்ராக் பண்ணி அந்த கிராஃபுக்கு கீழே எடுக்கிறேன். ஸோ ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் கிராஃபிக் கீழே எடுத்துக்கிறேன். 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி கவர் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு ரொட்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் போகணும். தென் இங்கேயும் ரொட்டேஷனுக்கு 2 கீ வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ வந்து +154 கொண்டு போகணும். எஸ், +154 கொண்டு வந்துட்டேன். கீயை ட்ராக் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டேன். தென் சேம் கர்வ் பேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் அதை இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது இன் அனிமேஷன், அது அவுட். ஸோ உங்களுக்கு அந்த கர்வ் கிடச்சிருக்கும். ஸோ கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டுக்கு போட்டு கிளம்புறேன். பை பை.